Hello guys, welcome back to my channel. So channel channel subscribe பண்ணிச்சுங்க. ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ். நான் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தாங்க நிறையா போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இதனால் வர சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடைக்கானலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஸோ அந்த கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. அந்த ஃபால்ஸை முடிச்சுட்டு அப்படியே அந்த கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மேலே வந்து நான் கார்டு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் முந்தின வீடியோட கார்டு. ஸோ டச் பண்ணி அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கட்டாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளம்புவோம். அந்த ஆஃப் ரோடு சுற்றி போவோமா? அதில் போகலான்னு சொன்னாங்களே, அது போய் வந்து நடந்து போகணுமா? அதுதான் பார்த்துட்டு இங்கேயே இழப்பு வாங்குது நம்மளுக்கு, மூச்சு வாங்குது இதுக்கே. ஐயோ சரிங்க. இன்னும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆடி அப்புறம் இது வந்து நீ அவ்வளோதான், இதில் எதுவுமே கிடையாதா? ஸோ வரும்போது நம்ம வந்து இந்த வழியில் வந்தோங்க. ஸோ இப்போ போகும்போது கொஞ்சம் புது வழியாக ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த வழியை சூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக ஆஃப் ரோடு மாதிரி தெரியுது, பட் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஆஃப் ரோடு தாங்க. ஐயோ நல்லா மேடு பள்ளமாக இருக்குங்க. உண்மையில் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பைக்கு போகிற அளவுக்கு தாங்க இருக்குது, கார்லாம் போகாது இந்த இடத்துல. ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த மாதிரி பாதையில். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கீழே. அதுலேயே ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எங்க இதுலேயும் பாருங்க ஸ்பீடு பிரேக்கரு. ஏண்டா டேய், ஏற்கனவே இது மேடு பள்ளமாக தான் வந்துகிட்டு இருக்கு, இதில் ஸ்பீடு பிரேக்கர் வேறு. இந்த ரோடு வந்து அப்படியே வந்து டவுனுக்குள்ளே போகுமாங்க. நான் நினைக்கிறேன் இதில் நிறைய வந்து இதில் வந்து நிறைய தண்ணி ஒழுகுங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் மேடு பள்ளமாக இருக்குது. ஹாய் ஐயோ ஏங்க நடப்பாத மாதிரி. ஓ அப்படியே இப்படி வந்துடுச்சு, இது மேலே ஏறுதுங்க அப்படியே. அண்ணா இது லேக் எப்படி போகிறது? போயிடலாமா? சரி ஓகே. அப்புறம் அந்த அதுக்கு அந்த ஏத்தம் அத்தி இங்கே பாருங்க ரோடு எவ்வளோ பள்ளம் மேடுமாங்க. அது வரையும் கட்டாக்க அதுக்கடுத்து மேடு பள்ளமாயிருது. இதெல்லாம் என்னன்னே தெரியல, இதுதான் ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. இதுதான் ஸோ இதைத்தான் டவுன் சொல்லியிருப்பாங்க அவ்வளோங்க. ஸோ இதான் நான் ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா ரொம்ப பக்கமாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடிங் நிறையா இருந்தால் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ கோக்கஸ் வாக் வழியாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தான் வரும் போல். டிஎன் 57 எங்க ஏஎஸ்ன்னு சொல்லி நம்ம ஊர் வண்டி நிறையா வண்டி இங்கே வந்திருக்குங்க. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பழைய பில்டிங் போல் தெரியுதா? உள்ளே ஏதோ கோயில் மாதிரிலாம் இன்னமும் இருக்குது. சர்ச்சா என்னான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஷிட் கொடைக்கானலில் இப்போ தான் நான் டவர் பார்க்குறேங்க. ஸோ டவர் கொடைக்கானலில் வந்து இப்போ தான் நான் முதல் டவர், ஒரு பெரிய டவராக இருக்கே அண்ணா தெரியுதா? கேமராவில் எந்தளவுக்கு விசிபிலிட்டி இருந்ததில்ல, சட்டியான டவராக இருக்குங்க. கோபுரம் மாதிரி ஒரு மரத்தை. கீழே இறங்குற மாதிரி தெரியுது. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா? அதான் கீழே போயிட்டுருக்கோமா என்னன்ற மாதிரி தெரியுது. அதான் கேட்டுக்கிறோம் அங்கிட்டு போய். நெக்ஸ்ட்டு நீ லேக் போவோம். போட்டிங்கு போகலாமா? போட்டிங்கு போட்டிங் போயிட்டோம்னா கொடைக்கானல் அவ்வளோதான், கம்ப்ளீட்டட் தான். அதுக்கடுத்து நம்ம பிளான் பண்ணுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதான் லேக்குக்கு அண்ணா, லேக்குக்கு இப்படி தானே போனோம். இந்த அதாங்க கரெக்டான வழி தான் சொல்லியிருக்காங்க. தங்கியிருந்த வந்து இந்த ரூமுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நீ டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு சரிங்களா, ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து முடிவு பண்ணுவோங்க. ஸோ எங்கே போகிறது நான். ஸோ நம்ம வண்டி வந்து நிப்பாட்டிச்சு. நம்ம ப்ளூ ஏஞ்சல் அந்த நின்றுருக்கு பாருங்கள். ஸோ நிப்பாட்டிட்டு நம்ம போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. சரிங்களா வாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் டே ஆகிப்போச்சுங்க. ஸோ லேக்குக்கு போகிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து இது நெக்ஸ்ட் டே தான். ஸோ அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் எங்கே சார் சாப்பிட்டாச்சு. இங்கனக்குள்ளே வந்து சாப்பிட்டு நீ அடுத்து டேரெக்டாக லேக்குக்கு தாங்க போகிறோம். ஸோ நேற்றே வரணும்னு நினச்சோம், பட் வரவே முடியலை. அதனால் இப்போ வந்து லேக்குக்கு போயிட்டு அப்படியே அங்கனக்குள்ளே ஸோ போட்டிங் இல்லாட்டி சைக்கிளிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுங்க. போட்டிங் நான் வரையும் பண்ணியிருக்கேன், பட் வந்து நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் போனேன். அதுக்கடுத்து போனதே கிடையாது. அதுக்கு ஸோ லேக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கிட்ட தாங்க போகிறோம். ஸோ போர்டுக்கிட்ட போய் ஒரு இங்கே வந்ததுக்கு ஸோ அந்த லேக்கிட்ட போய் சும்மாவாது வஜ்ஜிரும் என்ன சவுண்டு விடுது. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸு. ஆனால் பாருங்களேன் அப்படி சுற்றி போகுங்க, சூப்பராக இருக்கும். இதில் நான் சைக்கிளையும் போகணுன்னு நினைப்பேன், பட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஐயோ இவ்வளோ தூரமாக இருக்கே அப்படின்றதுக்காக வந்து நம்ம போகிறதே கிடையாதுங்க. பாருங்களேன் எவ்வளோ தூரம் வந்து இப்படி போய் அப்படி சுற்றி அதில் வரும். சரிங்கண்ணா தாங்க போட் ஹவுஸு. ஸோ உனக்குள்ளே நிப்பாட்டி ஸோ உள்ளே போவோம். சரிங்களா, உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு. சரிங்களா, சரிங்க வண்டி இந்த கணக்குள்ளே பார்க் பண்ணிட்டு போகலாங்க.
சரிங்க, இன்னி போய் லேக்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. சரிங்களா? ஹார்ஸ் ரைடிங், இந்த இதெல்லாம் ஹார்ஸ் ரைடிங்க்கு இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க என்னன்னு தெரில. ஸோ சைக்கிளு, ஹார்ஸ் ரைடிங் அப்படியே பிடிச்சி ஓட விட்டுட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த இதை போட்டிருக்காங்க பாருங்கள், மினி ரவுண்டு 100, குவார்ட்டர் 200, ஒன் ஃபுல்லு 600 அங்கே. ஃபோட்டோஸ் 50, வீடியோ 200, ஹாஃப் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஃபார் சில்ட்ரன். எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்க, வந்து பார்க் பண்ணியாச்சுங்க. சரிங்களா, நீ அப்படியே அங்கே போயிடலாம். ஸோ லேக்கிட்ட வந்தாச்சுங்க. டயர் சமட்டை எவ்வளோ பிரிஸ் போரு, டியூப்லெஸ். அது பழசு கண்டமாயிருச்சு. டியூப்லெஸ் டயரா, டியூப் டயரா அது? ஸோ போட்டோஸ் போயிடலாங்க. தமிழ்நாடு டூரிசம் போட் ஹவுஸ் கொடைக்கானலுக்கு. ஸோ உள்ள தான் போகிறோம். ஸோ எங்கே ஸோ அங்கே எடுக்கணுமா? ஸோ அங்கே எடுக்கணும் போகலாம். அப்படியா? ஒரு ஊசி தான் போட்டிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணுமா? சரி ரைட், ஓகே. சரி ரைட், வா. சரி ரைட்டு, வா. ஏங்க நம்ம நேரத்துக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி ரைட், ஓகே வேணாம். சா இங்கே பாருங்கள், நம்ம வந்து போட்டிங்க்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும் வாங்க அண்ணா. நம்ம இன்ஜெக்ஷன் போடல. சரி வேணாம் விடுங்க. சரி ரைட்டு, ஓகேங்க. சரி அடுத்து, சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பிளான் பண்ணலாம்? சும்மா இந்த நின்று ஏதாவது அப்படி போய் சுற்றிட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படி வேறங்கிட்ட அந்த அங்கே போவோம். அந்த கீழே போகும்போது, ஹில்ஸ் போகும்போது நிறைய இடம் இருக்குது கீழே. நான் அந்த சொன்னேன்ல அந்த புல்லாவெளின்னு, நாங்கள் அங்கே இந்த இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் இறங்கிடுவோம். MG ஹெக்டார். ஸோ இந்த சைடு வந்து என்ன வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கடையாக இருக்கும். சாக்லேட்டு, இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரியா இருக்கும். அதுக்குள்ள கோட்டு வெட்டுலாம் வர்ற மாதிரி. ஸோ பாருங்களேன், இங்கே நல்லா வெயிலாக இருக்குங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிற்கணும், நின்று அப்படி எடுத்துகிட்டு. இடம் என்ன எடுத்துக்கலாமா? கரெக்டாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா இடம்? ஸ்பாட்டு கரெக்டாக இருக்கும். சரிங்க, இந்த இடத்துல நிப்பாட்டி இதுலேருந்து வர ஃபோட்டோஸ்லாம் இது வருங்க. ஸோ பார்த்துக்குங்க. நீ அவ்வளோதான், நீ வேறு எதுவும் இல்லைல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேக் வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்படி ஃபோட்டோஸு ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோங்க. அப்படியே முடிச்சாச்சு. போட்டிங் சொன்ன மாதிரி விட மாட்டேன்ட்டாங்க, போட்டிங் விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ண வரோம்? ஸோ இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லாவெளி போகலான்னு இருக்குங்க. ஸோ இறங்குற தூரம் தானே. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு அப்படியே ஒரே இதாக அப்படியே இதோட எபிசோடு வந்து இப்போ வந்து நம்ம நடுவில் நிற்கிறோம். இங்கிட்டு போனாலும் அதே ரூட்டு தான், அங்கிட்டு போனாலும் அதே ரூட்டு தான். சரி ரைட்டு விடு, வா கிளம்பு. சரிங்க, நீ சல்லுன்னு வண்டி கீழே இறக்கிற வேண்டியது தாங்க.
புல்லாவெளி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் வேறு போடணுங்க. ஸோ பாதி டேங்க்கு தான் இருக்குது. நான் 500 ரூபாய்க்கு அது போட்டுக்கணும் சரிங்களா. ஆனால் கொடைக்கானல் வந்ததுக்கு ஓரளவுக்கு ஒர்த்து தாங்க. இந்த போட்டிங் மட்டும் பண்ணியிருந்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ போட்டிங் மட்டும் பண்ண முடியாமல் போச்சு. போட்டுருவோங்க. ஸோ பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். பல்க்கு கூட்டம் ஓவராக இருக்குங்க. சரி நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே கீழே போய் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. அதுதான் சரியாக இருக்கும். ஸோ இந்த பல்கில் பெட்ரோல் போட்டு போயிடலாங்க. சரிங்க, இங்கே பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. சரிங்க. என்ன அது இவ்வளோ பெரிய பேப்பரு? சரி ரைட். ஓகே. ஸோ அநேகமாக டேங்க் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ ஃபுல்லாக இருக்குது. சரி நீ அப்படியே கீழே இறங்குறது தாங்க. ஸோ உண்மையிலே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியாச்சுங்க. அட் த மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சில வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும் கவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பைக்கை விட்டுட்டு போகிறதா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எதுக்குடா அது குளிர் வேறையாங்க, அதனால தான் மெயினாக இது பண்ண முடியல. ஸோ நைட்டு வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு பிளான் போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோயம்புத்தூர் போய் ஈஸா அந்த யோகா சென்டர் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டோம். அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் இங்கேயே செம்ம குளிரா, அமௌண்ட் பட்ஜெட்டுமே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால தாங்க அதை வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இல்லாட்டி நேரம் வந்து நம்ம ஈஸா போயிருந்துக்கலாம். அப்புறம் ப்ரோக்கு வந்து கொஞ்சம் ப்ரோ அவ்வளோ தூரம் போனால் எனக்கு வந்து இது கவர் ஆகுது ப்ரோ, இந்த அமௌண்ட் ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டாங்க. சரி ஆமாம், அவரும் அங்கேருந்து வந்துருக்காரா. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில். ஸோ நாங்கள் வரும்போது இதெல்லாம் கவர் ஆகலை. ஸோ இப்போ கவர் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து கொடைக்கானல் எபிசோடு வந்து இதோட வந்து எண்ட் ஆகுதுங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கனக்குள்ள நிற்கிறோம்னா கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். ஸோ கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கியாச்சு. ஸோ எபிசோடு வந்து இதோட முடியுது. ஏற்கனவே எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து கொடைக்கானல் விட்டு இறங்கிட்டு ஸோ கொடைக்கானலவே காமிக்க வேணாமே, கொஞ்சம் வித்தியாசமாக காமிப்பேன் அப்படின்றதுக்காக அடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா புல்லாவெளி. ஸோ அடுத்த வீடியோ வந்து அது வருங்க. ஸோ புல்லாவெளியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலுக்கு புதுசாக அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உள்ளே போய் வந்து பெல் ஐக்கானை தட்டி லைக் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. இந்த எபிசோட் வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன்.